அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ். வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை கொண்டு புனிதமிக்க ரமதானை நல்ல முறையில் அடைந்து அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட நம் அனைவருக்கும் அவன் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, ரமதான் நினைவூட்டல் என்ற இந்த தொடரில் இன்று ரமதானில் நாம் கவனம் கொள்ள வேண்டிய வேறு சில விஷயங்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, ரமதானுக்கு பல சிறப்புகள் இருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ரமதானில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதே போல இன்னொரு ஹதீஸில் மன் காம ரமதான, அதாவது யார் ரமதானில் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பது மற்றொரு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அதே போல மன் காம லைலத்துல் கத்ரி, அதாவது லைலத்துல் கதிரினுடைய இரவில் யார் நின்று வணங்குகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பல ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா என்பது ஹஜ்ஜுக்கு நிகரானது என்ற அந்த ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக ரமதான் பலவிதமான அருள்களை கொண்ட மாதமாக இருக்கின்றது. இவை அனைத்தும் ரமதானுடைய சிறப்புகளாக நாம் பார்க்கின்றோம். அதே போல ஒரு முஃமினுக்கு ரமதானை அடைதல் என்பதே மிக பெரும் ஒரு அருளாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ரமதானை அடைவதன் மூலமாக பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு அவன் பலவிதமான சந்தர்ப்பங்களை அவன் பெற்றுக்கொள்கின்றான். அது கடந்த பாவமாக இருந்தாலும் சரி, செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொள்வதற்கும் தௌபாவை அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா இந்த ரமதானில் பலவிதமான சந்தர்ப்பங்களை நமக்கு வழங்குகின்றான். அதற்கு இந்த ரமதானில் அடைவதே மிக பெரும் ஒரு அருளாக இருக்கின்றது. ஹஜ், ஒரு மனிதருக்கு ஹஜ் செய்யும் வாய்ப்பை கிடைத்து அந்த ஹஜ்ஜை நல்ல முறையில் எந்த ஒரு பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் அவர் ஹஜ்ஜை முழுமையான முறையில் அல்லாஹ்விற்கு பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்பில் அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினால், தாய் பெற்றெடுத்த நாளில் அவர் இருந்ததை போல, எந்த ஒரு பாவத்திலும் அவர் இல்லாமல் இருந்ததை போல அவர் புதிய பாலகனாக அவர் மீண்டு வருகிறார் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இந்த ரமதானின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ரமதானில் அல்லாஹ் தஆலா பல சந்தர்ப்பங்களை வழங்குகின்றான். நாம் யோசித்து பார்த்தால், கடந்த ரமதானில் நம்முடன் இருந்த பலர் இன்று நம்முடன் இல்லை. அப்படி என்றால் இந்த ரமதான் நமக்கு வந்து அடைவது என்பதே நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான். யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இல்லையா என்பதாக இறைவன் எதிர்பார்க்கின்றான். அப்போ நம்ம அதில் நல்ல முறையில் பாவ மன்னிப்பை கேட்பதன் மூலமாக அவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும். அதனால தான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு ஜனாசாவை பார்த்து சொல்கிறார்கள், இறந்த இந்த மனிதருக்கு மீண்டும் ஒரு மணி நேரம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த மனிதர் எப்படி வாழ்வார்? அவர் மீண்டு வந்து தன்னை தொழுகையிலும் இஸ்திக்ஃபாரிலும் ஈடுபடுத்திய நிலையிலேயே இருப்பார். ஆனால் அதற்கான வாய்ப்பு அந்த ஜனாசாவிற்கு வழங்கப்படுமா என்றால் இல்லை. ஆனால் உயிருடன் இருக்கும் நமக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் தொழுகையையும் இபாதத்துகளையும் இஸ்திக்ஃபாரையும் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்துப்பட இமாம் ஹசனுல் பஸ்ரி ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த ரமதானில் பாவ மன்னிப்பை நாம் தேடிக்கொள்வதற்கும் அவன் வழங்கியிருக்கக்கூடிய எல்லா அருள்களினுடைய வாய்ப்பையும் நாம் பயன்படுத்தி ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இந்த ரமதானில் அவன் வழங்கிய அருள்களில் ஒரு மிக பெரும் ஒரு அருள் தான் அல் குர்ஆன். சூரத்துல் பக்ரா 185வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் என்கின்ற இந்த மாதம் இருக்கின்றதே, இதில் தான் குர்ஆன் இறங்கியது. இந்த குர்ஆன் என்பது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் நன்மை தீமை பிரித்தறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யசும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பிற்கினியவர்களே, ரமதான் புனிதமாக்கப்பட்டதற்கான காரணத்தை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அல் குர்ஆனினால்தான் இந்த மாதம் புனிதமாக ஆகிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து மாதங்களுடைய எண்ணிக்கையை 12ஆக ஆக்கினான்.
அதில் 4 மாதத்தை புனிதமாக ஆக்கினான். 4 மாதம்னு சொல்லும் பொழுது பொதுவாக நம்ம மனநிலைக்கு தோன்றுவது ரமதான் அதில் இருக்கின்றது என்பதுதான். ஆனால் ரபுல் ஆலமீன் குறிப்பிடக்கூடிய அந்த 4 புனித மாதங்கள் என்பது முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, இந்த 4 மாதங்கள் தான். அதில் ரமதான் இல்லை. ஆனால் இந்த ரமதானுக்கான சிறப்பு என்பது குர்ஆனின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. அதனால்தான் அறிஞர்களுக்கு மத்தியில் ரமதான் புனிதமாக இருப்பதனால் அல் குர்ஆன் இறங்கியதா அல்லது அல் குர்ஆன் இறங்கியதால் ரமதான் புனிதமாக்கப்பட்டதா என்ற கேள்வி வரும் பொழுது அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல் குர்ஆன் இறங்கியதால் தான் ரமதானுக்கு இந்த புனிதம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். குர்ஆன் என்பது என்ன? குர்ஆன் என்பது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை அல்லாஹ் தன்னுடைய வானவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறுதி தூதரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். அவர்கள் வாழ்ந்த அந்த 23 ஆண்டு காலங்கள் பல்வேறு காலகட்டத்தில் அந்த வசனங்கள் இறங்கியது. அந்த வசனங்களை தான் நாம் அல் குர்ஆன் என்று குறிப்பிடுகின்றோம். உலகத்தில் எத்தனையோ தத்துவங்கள், எத்தனையோ கோடியான புத்தகங்கள் இருக்கின்றது. ஆனால் எந்த கொள்கைக்கும் எந்த மதத்தினருக்கும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் என்பது இறைவனுடைய சொல்தான் என்பதை உறுதியாக கூற முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது. இன்னும் சொல்ல போனால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்கள் கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தில் மனிதனுடைய கரங்கள் உள்ளே புகுந்து அதில் பலவிதமான உள்ளீடுகள் செய்யப்பட்டு அது சிதைந்து விட்டன. ஆனால் அல் குர்ஆன் என்பது அப்படியல்ல. உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அது நல்வழிகாட்டியாகவும் இருக்கின்றது. அதே போல மறுமை நாள் வரை அது பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது. எந்த ஒரு மனித கரங்களுக்கும் ஆட்படாத ஒரு வேதமாக அது இருக்கின்றது. அந்த அல் குர்ஆனுடைய வசனங்கள் தொகுக்கப்பட்டு புத்தக வடிவத்தில் இன்று நம்முடைய அனைவருடைய வீட்டிலும் அது இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இறைவனுடைய சொல் நம்முடைய வீட்டில் இருக்கின்றது என்று அர்த்தம். இறைவன் தன்னுடைய தூதருக்கு பேசிய வார்த்தைகள் நம்முடைய வீட்டில் இருக்கின்றது என்று அர்த்தம். இதைவிட ஒரு பெரிய ஒரு அருள் ஒரு முஸ்லிமுக்கு இருக்குமா என்று தெரியாது. ஆனால் இல்லாதவருக்கே ஒரு விஷயத்தினுடைய இல்லாதவருக்கே ஒரு விஷயத்தினுடைய பெருமதியை உணர்வார்கள் என்பதை போல குர்ஆனுடைய பெருமதியை நம்மில் பெரும்பாலானோர்கள் உணராமத்தால் இருக்கின்றார்கள். அதனால்தான் குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு என்பது பல மக்களுக்கு வெகு தூரமாக இருக்கின்றது. குர்ஆனுடன் தொடர்பு வைத்தல் என்று சொல்லும் பொழுது வெறுமனே சில சூறாக்களை ஃப்ரேம் மாட்டி நம்முடைய வீடுகளிலும் கடைகளிலும் அலுவலகங்களிலும் வைப்பதல்ல. குர்ஆனுடனான தொடர்பு என்பது குர்ஆனை ஓதுதல், குர்ஆனை சிந்தித்தல், அதன்படி செயல்படுதல், பிறருக்கு அதை எத்தி வைத்தல், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளல், இதுதான் குர்ஆனுடன் நம்முடன் வைத்திருக்கக்கூடிய தொடர்பாக இருப்பது என்பதனுடைய அர்த்தமாகும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும். ஒரு இயல்பான விஷயம் என்னவென்றால், நம்மில் அதிகமானோருக்கு சொல்லப்போனால் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கின்றது. என்ன ஆசை என்றால் குர்ஆனை பிழை இல்லாமல் சரளமாக ஓத வேண்டும் அப்படின்னு. யாராவது அப்படி ஓதுவதை கேட்கும் பொழுது நம்மளும் இப்படி ஓத வேண்டும் என்று இயல்பாகவே ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மூமினுக்கு ஆவல் ஒன்று எழத்தான் செய்கின்றது. ஆனால் வெறுமனே ஒரு ஆவலை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுக்கு குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்துட்டா அதில் போதாது. அப்படித்தானே? முயற்சியும் இருக்கணும். அதனால தான் அதில் செயல்லைங்க நம்ம காட்டணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நிறைய இடங்களில் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வபஷ்ஷிரில்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் கொள்ளுதல், அதே போல ஆமிலு ஸாலிஹாத் செயல்களும் இருக்கணும். வெறுமனே ஆசை மட்டும் வைத்துக்கொண்டு செயல்களில் நாம் கோட்டை விடுபவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதே போல் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய செல்வங்களையோ பார்க்க மாட்டான், மாறாக உங்களது உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையுமே பார்க்கின்றான். குர்ஆனை ஓத வேண்டும் என்று உள்ளத்தில் மட்டும் நாம் ஆசையை வைத்துக்கொண்டு அதை நாம் செயலில் காட்டாமல் அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடாமல் இருப்பது என்பது ஒரு சரியான ஒரு காரியம் அல்ல. இப்போ உதாரணமாக அர்கானுல் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் 5 தூண்கள், ஷஹாதா, தொழுதல், நோன்பு வைத்தல், ஜக்காத்து, அதே போல் ஹஜ், இந்த 5 காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இது எல்லாத்திலுமே செயல்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது ஒரு மனிதர் நான் தொழுவணும்னு நினைக்கிறேன், அப்போ என்னுடைய எண்ணம் வந்து தொழுவணும்னு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தொழுவாமல் இருக்க முடியுமான்னா முடியாது. அதே மாதிரி நான் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ணத்தை மட்டும் நான் வச்சுட்டு நோன்பு வைக்காமல் இருக்கிறதுங்கிறது கூடாது. ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒருவர் ஜக்காத்து கொடுக்காம நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் நான் வச்சுருக்கிறேன் ஆனால் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு செயலில் காட்டாமல் இருக்கிறது ஒரு பொருத்தமான, செயலில் காட்டாமல் இருக்கிறத நம்ம சரி காண முடியாது. இப்போ ஹஜ்ஜு செய்யக்கூடிய உடல் தகுதியும் பொருளாதார தகுதியும் பெற்ற ஒருவர் ஹஜ்ஜு செய்யணுங்கிற நினப்பை மட்டும் மனசில் வச்சுட்டு
நான் ஹஜ் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதத்தில் இருப்பது அல்லது அதை தள்ளி போடுவது என்பது ஒரு பொருத்தமான காரியம் அல்ல. அந்த நல்ல எண்ணத்திற்கு கூலி இருந்தாலும் ஆனால் அது மட்டும் அந்த செயலை செய்ததாக ஆகிவிடாது. இப்போ கடந்த ரமதானில் குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பு எவ்வாறு இருந்தது, அதே போல் அந்த ரமதான் முடிந்து இன்றைய நாள் வரை நம்முடைய தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பை அதிகரித்துக் கொள்வதற்கு எப்படி என்ற ஒரு முயற்சியில் நாம் ஈடுபடலாம். பொதுவாகவே குர்ஆனுடன் தொடர்பில் இருப்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, குர்ஆனுடன் தொடர்பு இருப்பவர்கள் அல்லது இல்லாதவர்கள். தொடர்பு இருக்கிறவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அவர்கள் ஒரு பாட தர்ஸில் உட்கார்றது அல்லது பயான்களில் அமர்வது, தஃப்சீர் தர்ஜமா போன்ற விஷயங்களை படிப்பது, மொழிபெயர்ப்பு பணிகளில் இருக்கக்கூடியவங்க அதன் மூலமாக குர்ஆனுடன் தொடர்பில் இருப்பாங்க. அதே போல் தஅவா பணிகளில் இருக்கக்கூடியவங்க குர்ஆன் தொடர்பில் இருப்பாங்க. இன்றைய நவீன வடிவத்தில் மார்க்கத்தினுடைய நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் குர்ஆனுடைய செய்திகளை வாட்ஸ்அப் வாயிலாக, ஃபேஸ்புக் வாயிலாக அதை பகிரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆனுடன் தொடர்பில் இருக்கிறவங்களா அப்படின்னாக்கா இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே பேசக்கூடிய அந்த குர்ஆனுடைய தொடர்பானது இது அல்ல, இது போன்ற காரியங்கள் அல்ல. நாம் பேச வருவது என்பது ஓதுவது, குர்ஆனை ஓதுவது, திலாவத் செய்வது, அந்த விஷயத்தை மையப்படுத்தி மட்டுமே நாம் இங்கே பேசுகின்றோம். குர்ஆனை ஓதுதல் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை எந்த முஸ்லிமும் அதில் விதிவிலக்கு இல்லை. குர்ஆனை ஓதிதான் ஆக வேண்டும் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் நம்முடைய நிலை இந்த ஓதுதல் விஷயத்தில் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தால், இதை ஒரு நாம 4 பிரிவினராக நம்ம பிரித்தோம் அப்படின்னு சொன்னால், முதல் பிரிவினர் ஹாஃபிஸ்கள், சரிங்களா? குர்ஆனை மனனமிட்டு ஹாஃபிஸ்களாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல் குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவர்கள், அதே போல் ஓரளவுக்கு ஓத தெரிந்தவர்கள், அதாவது திக்கி திக்கி ஓதுவாங்க அப்படிங்கிற பிழைகளோடு ஓதக்கூடியவங்க. இது ஒரு 3வது தரம். அது 4வது தரம்ங்கிறது அறவே ஓத தெரியாதவர்கள். ஸோ இப்படி ஒரு 4 பிரிவினராக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ முதல் பிரிவினரான ஹாஃபிஸ்கள், அவர்களை நாம் இந்த ரமதானில் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய செயல்பாடு குர்ஆனுடன் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், அவர்கள் குர்ஆனை தங்களுடைய மனனத்திலிருந்து ஓதிக்கொள்வார்கள். அதே போல் தராவிஹ் தொழுகையில் ஈடுபடக்கூடிய இமாமத் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழுகைக்கு முன்பதாக குர்ஆனை மீட்டிக்கொள்வார்கள், அன்றைய பகுதியை மீட்டிக்கொள்வார்கள். இப்படியாக தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதே போல் இமாமத்து செய்யாதவர்கள் கூட மனனத்தின் வாயிலாகவும் இன்னும் ஓதுதலின் வாயிலாகவும் குர்ஆனுடன் தங்களுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள். இது முதல் விஷயம். அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல் கிராஅத்து ஃபில் முஸ்ஹஃப் அஃதலு மின் கிராஅத்தி அன் ஸஹ்ரி கல்பின் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதாவது என்னன்னா, கிராஅத்து ஃபில் முஸ்ஹஃப், முஸ்ஹஃபை பார்த்து, அதாவது குர்ஆனை அந்த புத்தக வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டை பார்த்து ஓதுவது என்பது சிறந்தது. எதை விட என்றால், மனனத்திலிருந்து ஓதுவதை விட முஸ்ஹஃபை பார்த்து ஓதுவது சிறந்தது என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஹாஃபிஸுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றுதான். ஒருவர் ஹாஃபிஸாகவே இருந்தாலும் அவர் மனனத்திலிருந்து குர்ஆனை ஓதுவதை விட, மீட்டி பார்ப்பதை விட முஸ்ஹஃபை குர்ஆனை பார்த்து ஓதுதல் என்பது அஃதல், சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது இது தொழுகைக்கு உள்ள விஷயம் இல்லை, தொழுகைக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஓதுதலை பற்றி இங்கே பேசப்படுகின்றது. அடுத்தது 2வது விதமான மக்கள். இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, குர்ஆனை இவர்களுக்கு ஓத தெரியும், வளமையாக குர்ஆனுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க, அன்றாடம் குர்ஆனை ஓதி வருபவர்கள். இவர்கள் இந்த ரமதானில் எப்படி அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், இன்னும் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். பொதுவாக 1 பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் அல்லது அது மாதிரி குர்ஆனுடன் தன்னுடைய தொடர்பை வைத்திருப்பவர்கள் இன்னும் கூடுதலாக ஓத வேண்டும். ஏன்னா எந்த அளவுக்கு குர்ஆனை ஓதுவோமோ அந்த அளவிற்கு நல்லது. சிலர் பார்ப்போம், நம்ம 2 முறை குர்ஆனை ஓதி முடித்தவர்கள் இருப்பார்கள், ரமதானில் 3 முறை என்பதாக ஓதுவார்கள். எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு சிறந்தது. காரணம் என்ன? குர்ஆனில் ஒரு ஹர்ஃபை யார் ஓதுகின்றாரோ அவருக்கு 10 மடங்கு நன்மை எழுதப்படுகின்றது. இப்போ ஹர்ஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது அலிஃப் லாம் மீம், ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃப் கிடையாது. அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். ஸோ இப்படி 3 ஹர்ஃபுக்கு 30 நன்மை ஓதக்கூடியது கிடைக்கின்றது. யாருக்கு அப்படின்னு சொன்னால் அலிஃப் லாம் மீம் என்று ஓதக்கூடிய அந்த ஒருவர் ஓதினார் என்றால். ஸோ அதே சமயத்தில் அதிகமாக ஓதுறோம் அப்படிங்கிற பெயரில் நிறுத்தி நிதானமாக ஓதாமல் வேகமாக ஓதுவது என்பது வரவேற்க தகுந்ததல்ல. நிறுத்தி நிதானமாக ஓதுவது தான் குர்ஆனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கண்ணியம். வேகமாக ஓதுவது, அது தொழுகைக்கு உள்ளேயாக இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வெளியாக இருந்தாலும் சரி, குர்ஆனுடைய வசனத்தை ஓதும் பொழுது அதில் நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை 73வது அத்தியாயம் 5வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை தர்த்தீலாக ஓதுவீராக என்று குறிப்பிடுகின்றான். அதாவது நன்கு திருத்தமாக ஓதுவீராக அப்படின்னு அர்த்தம்.
தர்த்தீல் அப்படின்னு சொன்னாக்க நிறுத்தி நிதானமாக சரியான இடைவெளிகளை விட்டு அழகாக ஓதுவது என்பதாக அறிஞர்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதும் பொழுதுதான் அது உள்ளத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தப்சீர்களில் நாம் இதற்கான விளக்கங்களாக நாம் பார்க்க முடிகின்றது. குர்ஆனை ஓதுவதற்கென்றே தஜ்வீத் என்ற ஒரு கலை இருக்கின்றது. எழுத்துக்களை எவ்வாறு உச்சரிப்பது, அதனுடைய நீட்டல் அளவு என்ன, நிறுத்தல் அளவு என்ன, ஓதும் முறைமை என்ன போன்ற பல விஷயங்கள் இந்த கலையில் நாம் பார்க்க முடியும். இந்த கலையை இதுவரைக்கும் அறியாதவர்கள், முயற்சி எடுக்காதவர்கள் ரமதானுக்கு பிறகாவது அதற்கான முயற்சியை எடுத்து குர்ஆனை நல்ல முறையில் ஓதுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம், அல் மாஹிரு பில் குர்ஆன் மா சஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனை நன்கு மனமிட்டு தங்கு தடையின்றி ஓதக்கூடிய ஒருத்தவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னாக்க, கண்ணியம் நிறைந்த தூதர்களுக்கு, அதாவது வானவர்கள் இருக்கிறாங்களே அவர்களுடன் இருப்பவர்களை போன்ற பெருமதியை அவர் அடைகின்றார். யாருன்னு சொன்னாக்க, குர்ஆனை ஓதுவதில் நன்கு மனநமிட்டு தங்கு தடையின்றி ஓதக்கூடிய அந்த நபர். ஸோ அப்போ அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். குர்ஆனை நன்கு திருத்தமாக தங்கு தடையின்றி ஓதுவதற்கு நாம் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அடுத்தது மூன்றாவது விதமான மக்கள், குர்ஆனை சரளமாக ஓத தெரியாமல் திக்கி ஓதக்கூடிய அரபு சொற்களை ஒரு எழுத்தில் இன்னொரு எழுத்தில் சேர்த்து ஓதும் பொழுது தவறு விடுவார்கள். இது போன்ற விஷயங்கள் பயிற்சியின்மை காரணமாக இதெல்லாம் நிகழும். வார்த்தைகளை சேர்த்து வாசிக்கும் போது இவர்கள் தவறு விடுவார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆன் ஓதுதலை கைவிடக்கூடாது. அவர்கள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன? ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், ஒருவர் திக்கி ஓதினாலும் அவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கின்றது. குர்ஆனை சிரமத்துடன் தொடர்ந்து ஓதி வருகிறவருக்கு 2 மடங்கு கூலி கிடைக்கின்றது. திக்கி ஓதக்கூடிய அந்த மக்களுக்கு கூட 2 கூலி, ஒன்று அவர்கள் ஓதுவதற்காக, இன்னொன்று அவர்கள் படக்கூடிய அந்த சிரமத்தின் காரணமாக 2 மடங்கு கூலி அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதற்காக காலம் ஃபுல்லாக நம்ம அப்படி 2 மடங்கு கூலி கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இந்த திக்கி ஓதக்கூடிய அந்த நிலையிலேயே நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்ம அதற்கு மேல் நிலையான நன்கு சரளமாக தங்கு தடையின்றி ஓதக்கூடிய அந்த நிலையை நோக்கித்தான் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இப்போ ரமதானில் நம்ம குர்ஆனை ஓதாமல் நமக்கு ஓதுவதற்கு சிரமமாக இருக்கின்றது அப்படிங்கிற அதை ஒரு மனசில் நமக்கு நாமே மனசில் நினச்சிக்கிட்டு குர்ஆனை ஒதுக்கி வைப்பது என்பது உண்மையிலே ஒரு பொருத்தமற்ற ஒரு செயல். காரணம் என்ன? இந்த ரமதானுக்கான சிறப்புங்கிறதே குர்ஆனின் மூலமாக தான் இருக்குது. எதற்காக இந்த ரமதான் சிறப்பாக்கப்பட்டதோ அந்த குர்ஆனை ஒதுக்கி வைத்து விட்டு ரமதானில் நாம் பயணிப்பது என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு செயல். அவர்களுக்கு பொதுவாக ஒரு எண்ணம் வரும், இந்த ரமதானில் நாம் முழு குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஆர்வ மிகுதியின் காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரொம்ப சிரமப்பட்டு அதில் அவர்கள் ஈடுபடுவார்கள். பயிற்சியின்மையின் காரணமாக ஒரு ஜுசுவை முடிப்பதற்கு அவர்களுக்கு 2 முதல் 3 மணி நேரம் ஆகலாம். உடனே அவர்கள் என்ன ஒரு மைண்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நேரம் 2-3 மணி நேரம் நம்ம குர்ஆனுக்கு கொடுக்க, இன்னும் ஒரு நாளில் பண்ணோம், இன்னும் மற்ற மீதி இருக்கக்கூடிய 30 நாளில் நம்மளால் பண்ண முடியாது, இவ்வளவு நேரம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அல்லது சில நேரத்தில் ஏதாவது ஒரு நாள் இடையில தடைபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் அது அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே வந்துடும். ஒரு 10 பக்கம் இன்று ஓதாமல் விட்டார்கள் என்று சொன்னால் அடுத்த நாள் அது 10ம் இன்னொரு 10ம் சேர்ந்து 20 பக்கம் ஆகிடும். 2வது நாளும் ஓதாமல் விட்டார்கள் என்று சொன்னால் 30 பக்கம் ஆகிடும். ஸோ இப்படியாக பக்கங்களுடைய எண்ணிக்கை கூடும் பொழுது இதற்கு நாம் அடுத்த ரமதானில் பார்த்து கொள்வோம் என்று இந்த ரமதானில் மீண்டும் போன ரமதானில் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அவ்வாறு இந்த ரமதானில் மூடி வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க. ஸோ இப்படியாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இது போன்ற சிரமம் இருக்கக்கூடியவர்கள், அதாவது திக்கி ஓதக்கூடியவர்கள் அல்லது ஓதுவதில் சரளமாக ஓத தெரியாதவர்கள் இந்த விஷயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய இயல்பிற்கு தகுந்தாற் போல் ஆரம்பமாக ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதாவது இத்தனை பக்கம் ஓத வேண்டும் என்ற அந்த டார்கெட்டை மனசில் வைக்காம நேரத்தை மனசில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நான் குர்ஆனுக்கு ஓத வேண்டும் என்ற ஆரம்பமாக அப்படி ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னாக்க, அந்த அரை மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு குர்ஆனை கையில் எடுத்து வச்சு அதில் அரை மணி நேரம் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் செலவிடணும். அந்த அரை மணி நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மாறும். எல்லாரும் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தவருக்கு ஃபஜருக்கு அப்புறம் இருக்கலாம், ஒருத்தவருக்கு ஸுஹருக்கு அப்புறம் இருக்கலாம், ஒருத்தவருக்கு இஃப்தாருக்கு அப்புறம் இருக்கலாம், ஒருத்தருக்கு இஃப்தாருக்கு முன்னதாக இருக்கலாம், தராவீஹ்க்கு அப்புறம், தராவீஹ்க்கு முன்னாடின்னு சொல்லி இப்படி ஒவ்வொருவருடைய மனநிலை என்பது வேறு. அப்போ ஒரு மனிதர் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆசையிலும் முயற்சியிலும் இருக்கக்கூடியவர் முதலாவதாக செய்ய வேண்டியது, இத்தனை மணி நேரம் நான் குர்ஆனுக்கு கொடுக்க போகின்றேன், இதுவரை நாம் கொடுக்கவில்லை, அப்போ இப்போ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் ஒரு அரை மணி நேரமாவது
ஆரம்பமாக நான் செய்ய போகின்றேன் என்ற அந்த விஷயத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். உண்மையிலே குர்ஆன் ஓதுவதுங்கிறது எளிமையான காரியம்தான், ஒன்றும் சிரமமான காரியம் இல்லை. நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம ஒரு விஷயத்தில் ஈடுபட்டோம்னு சொன்னாக்கா அல்லாஹ் தாலா நிச்சயமாக அதில் லேசாக்கி வைப்பான். ஒரு பக்கத்தை நிதானமாக நிறுத்தி நிதானமாக ஓதினாலே ஒரு பக்கத்தை ஓதி முடிப்பதற்கு 4 முதல் 6 நிமிடம் தான் எடுக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம்தான் சாதாரணமாக ஓத தெரிஞ்சவர்களுக்கே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஜுசுவை முடிப்பது, அதாவது 20 பக்கங்கள் கொண்ட ஒரு ஜுசுவை முடிப்பது என்பது ஒரு 1.5லேருந்து ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளான ஒரு விஷயம்தான். ஆனால் அவ்வளவு நேரம் கொடுக்க முடியாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிக்கிட்டு அறவே கொடுக்காமல் போகிறதுங்கிறது ஒரு பொருத்தமற்ற செயல். ரமதானுடைய ஒரு அருளை நாம் இழந்தவர்களாக இருப்போம். அப்படி இல்லாமல் குறைஞ்சபட்சம் நான் 1/2 மணி நேரம் ஒதுக்கியே தீருவேன்னு சொல்லி அந்த 1/2 மணி நேரத்தை நம்ம முடிவு செஞ்சு அந்த 1/2 மணி நேரத்தில் அதுக்கு குறையாமல் நான் ஓதணும் அப்படிங்கிற அந்த நியத்தில் எவ்வளவு பக்கங்கள் ஓத முடியுதோ அவ்வளவு பக்கங்கள் ஓதுவேங்கிற மாதிரி அந்த 1/2 மணி நேரத்தில் முழுமையாக அதில் நாம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் என்கிறது சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். நம்ம இன்றைக்கி ஒரு ஆப்பில், மொபைல் ஆப்பில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஃபேஸ்புக் எவ்வளவு பயன்படுத்தியிருக்கிறோம், யூடியூப் எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறோம், இன்ஸ்டாகிராம் எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறோம்னு சொல்லி அந்த மொபைல்லையே எவ்வளோ நேரம் செலவிட்டு இருக்கிறோங்கிறத காட்டுது. இப்போ அதில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த 1/2 மணி நேரம்ங்கிறது நிச்சயமாக ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம்தான். இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆப்புகளில் முடிவு செஞ்சுட்டு இந்த பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கினாலே அதில் வெரைட்டியாக ப்ராடக்ட் காமிக்கவும், அப்போ அதில் நம்ம நேரம் செலவிடுறதுங்கிறது 1/2 மணி நேரத்துக்கு குறையாமல் ஆயிடுது. முடிவு செஞ்சுட்டு போகும்பொழுதே சர்வசாதாரணமாக நம்மளுடைய 1/2 மணி நேரம் என்கிறத எடுத்துக்கொள்ளப்படுது. முடிவு செய்யாமல் என்ன பொருள்னே முடிவு செய்யாமல் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி இந்த ஆப்புகளுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சோன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் களவாடக்கூடியதாகத்தான் இந்த ஆப்புகள்லாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் குர்ஆனுக்கு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்க முடியாத மனிதர்களாக இங்கே யாருமே இருக்கக்கூடாது. இப்போ நான்காவது நபரை பொறுத்தவரையில் அலிஃப் பாத்தா இந்த விஷயங்களில் கூட ஓத தெரியாத ஒருத்தவங்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவர்கள் என்ன இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கிராத்தை கேட்பது அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர்கள் செய்ய முடியும். சரிங்களா? அந்த கிராத்தை எப்படி கேட்பது அப்படின்னு சொன்னாங்க, கிராத்தை போட்டுட்டு சமையல் செஞ்சுட்டு இருக்குது, அல்லது டிரைவிங்கில் போட்டுட்டு இது பண்ணுறது, வேறு ஏதாவது வேலைகளில் ஆஃபீஸ் வேலைகளில் ஈடுபடும் போது கிராத்து கேட்குறது, இப்படி அல்ல கிராத்தை கேட்பது. உண்மையிலே ஒரு முஸ்ஹஃபை ஓத தெரியாத ஒருவர், குர்ஆனுடன் தன்னுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை இருக்கக்கூடிய ஒருவர், அறவே ஓத தெரியாது அப்படிங்கிற ஒருவராக இருந்தால், எழுத்துக்கூட்டி ஓத தெரிந்தவராக இருந்தால் அவர் அந்த 3வது நிலையில் தான் இருப்பார், திக்கி ஓதக்கூடிய அந்த நிலையில். அறவே ஓத தெரியாத ஒருவராக இருக்கக்கூடியவர் குர்ஆனுடன் தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் கிராத்து யூடியூப்ல இருக்கக்கூடிய கிராத்து, அது மாதிரியான கிராத்துகளை ஆப்பில் இருக்கக்கூடிய கிராத்தை போட்டுட்டு அவர் அந்த முஸ்ஹஃபை பார்த்து இந்தந்த விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த நேரத்தை செலவிடணும். நம்ம ஏற்கனவே இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு கவுலை பார்த்தோம். அதாவது கிராத்தை பார்த்து ஓதுதல் என்பது மிகச் சிறந்தது மனநலத்தில் ஓதுவதை விட அப்படின்னு சொல்லி அந்த அந்த கூற்றுல அவங்க 2வது பகுதியில் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, முஸ்ஹஃபை பார்ப்பது என்பதே ஒரு வணக்கமாகும். எனவே ஓதுதல், பார்த்தல், இந்த 2 செயலுக்குமே அந்த மனிதருக்கு கூலி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஓத தெரியாதவராக இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு முஸ்ஹஃபை பார்ப்பதாவது ஒரு இபாதத்தாக அவருக்கு அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அந்த வாய்ப்பை ஒருத்தர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேலையில் இருக்கும் பொழுது கிராத்தை போட்டுவிட்டு அது பாட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு வேற வேலையை பார்ப்பேங்கிற மாதிரியான வேலையை செய்யக்கூடாது. அது மற்ற நேரங்களுக்கு வேண்டுமானாலும் பொருந்தலாம். வேற ஒரு அனாவசியமான ஒரு விஷயத்தை கேட்பதை விட்டு நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு டிரைவிங்கில் போகும் பொழுது கிராத்தை கேட்டுக்கொண்டு போவது என்பது அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரமதானுடைய நேரத்தில் குர்ஆனுடைய தொடர்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒருவர், ஆனால் அறவே ஓத தெரியாதவராக இருந்தாலும் சொன்னால் அவர் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கலாம். அதாவது குர்ஆனை பிறர் ஓதி அந்த குர்ஆனை பார்த்து கொண்டு அதை பின்பற்றி வருவது என்பது ஒரு பொருத்தமான செயலாக இருக்கும். ஆனால் இது இந்த ரமதானுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். குர்ஆனை ஓதுவதற்கு அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. அவர் இத்தனை காலங்கள் கடந்து வந்து எனக்கு ஓத தெரியல, ஒவ்வொரு ரமதான்லையும் இப்படி ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்பது என்பது இந்த ரமதானுடன் முடியக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ரமதான் முடிந்த பிறகு அவர் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியில் அவர் ஈடுபட வேண்டும். எத்தனை ரமதான் வந்தாலும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொல்லி ஒரு அசட்டுத்தன்மை குர்ஆனின் மீது நமக்கு வந்துவிடக்கூடாது. பிறருடைய கிராத்தை கேட்டுக்கொண்டே என் காலத்தை ஓட்டி விடுவேன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம முயற்சி எடுக்கணும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுறான், உங்களுடைய தீய நடத்தையை விட்டு நீங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா
மாற்றுவதில்லை என்பதாக குறிப்பிடுகிறான். சூரா ராயத்தில் குறிப்பிடுறான் 11வது வசனத்தில். அப்போது அந்த முயற்சியில் நம்ம மாற்றத்தை நோக்கி நம்ம ஒரு முயற்சி எடுத்து வைக்கணும். இப்போ முயற்சி எடுத்து வைக்கும்போது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வராங்க. இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்கள் குர்ஆனை முயற்சி எடுப்பதன் காரணமாக ஒரு மாதத்துக்குள்ளேயே குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கு கற்றுக்கொள்கிறார்கள். அப்போ பிறப்பால் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நாம் இருந்து கொண்டு குர்ஆனின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் இருப்பது என்பது ஒரு நிச்சயம் நாம் வருந்த வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஒரு சிரமமுமே படாமல் இஸ்லாம் என்னும் ஹிதாயத்தை நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய எல்லா அருள்களையும் நாம் நேசம் வைக்கணும். இந்த இந்த மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்யலை. யார்கிட்டையும் போய் விவாதம் பண்ணி வியாக்கியானம் பேசி இந்த தீன் சரியா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு வாதத்துக்குள்ளே புகுந்து அதுக்கப்புறம் தெளிவாகி நம்ம இந்த தீனை ஏற்றுக்கொள்ளலை. அல்லாஹ் தஆலா நம்ம மீது கொண்ட கருணையின் காரணமாக நமக்கு இயல்பிலேயே இயற்கையாகவே இந்த தீனை நமக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த தீனினுடைய பெருமதியை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மையிலே குர்ஆன் ஓதுவது என்பது எளிமையான ஒரு விஷயம்தான். இறுதி பத்துகளில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய அந்த நேரத்திலேயே அவர்கள் 2 நாளைக்குள்ளேயே ஓதி முழுமைப்படுத்துவார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை பற்றி திருமறையிலே சொல்கிறான், என்ன வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை நாம் நல்லுணர்ச்சி பெறுவதற்காக எளிமையாக தான் ஆக்கி வச்சிருக்கிறோம். உங்களின் நல்லுணர்ச்சி பெறுபவர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இந்த குர்ஆனை நோக்கி நம்மளுடைய பார்வையை திருப்ப வேண்டும். குர்ஆனுக்கு நாம் நேரம் செலவிட வேண்டும். நேரம் செலவிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆரம்பம் முதல் நம்ம இந்த ஓதுதல் பற்றி மட்டும்தான் பேசிட்டு வரோம். சரிங்களா? இந்த ரமதானில் நாம் அதிகமாக ஓதுவதற்கு கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி குர்ஆனுடைய தஃப்சீர், குர்ஆனுடைய தர்ஜமா போன்ற விஷயங்களுக்கு இந்த ரமதானில் நாம் செலவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ரமதான் அல்லாத வேறு நாட்களில் குர்ஆனுடைய வகுப்புகளுக்கும் குர்ஆனுடைய தஃப்சீர்களுக்கும் குர்ஆனுடைய தர்ஜமாக்களுக்கும் நாம் நேரம் செலவிடலாம். ஆனால் குர்ஆனை ஓதுதல், அதை திலாவத் செய்தல், அதாவது அரபு மொழியில் அந்த குர்ஆனை ஓதுவதற்கு நாம் ரமதானில் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். அறிஞர்களில் முன் சென்ற அறிஞர்கள் பலர் ரமதான் வந்துவிட்டது என்று சொன்னால் தங்களுடைய வகுப்புகளுக்கெல்லாம் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் குர்ஆன் ஓதுவதில் கவனம் செலுத்துவார்கள். பாடம் நடத்துவதை நிறுத்தி விடுவார்கள். அப்போ அதில் நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. குர்ஆனை ஓதுவது மிக முக்கியம் என்பதை நாம் இந்த விஷயத்தில் நாம் அறிந்து கொள்கின்றோம். இறுதியாக 2 செய்தி. குர்ஆனுடன் தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்துமே சிறப்பு பெறக்கூடியதாக இருக்கின்றது. அல் குர்ஆனை எந்த தூதர் மீது இறக்கினாரோ அவர்தான் ஹாத்தமுல் அம்பியா, அதாவது தூதர்களில் இறுதியானவராகவும் நமக்கு தலைவராகவும் இருக்கின்றார். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னாலும் அதை நாம் வேதமாக வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சிறந்த உம்மத்தாக நாம் இருக்கின்றோம். குர்ஆன் இறங்கிய அந்த மாதம், ரமதான் என்கின்ற அந்த மாதம் புனிதமாகி இருக்கின்றது. அதே போல் குர்ஆன் இறங்கிய அந்த இரவு புனிதமிக்க இரவாக லைலத்துல் கத்ர் என்ற இரவாக இருக்கின்றது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக ஆகியிருக்கின்றது. எனவே குர்ஆனுடன் தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே சிறப்பாக இருக்கும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல, ஒரு அழகான செய்தி. அல்லாஹ்வின் தூதரின் மீதும் ஒருவர் தான் கொண்டிருக்கக்கூடிய நேசத்தை அறிந்து கொள்ளணும், அதை அளந்து கொள்ளணும். நம்ம அல்லாஹ் மேலே எவ்வளோ நேசம் வச்சிருக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே எவ்வளோ நேசம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அறிய ஒரு மனிதர் விரும்பினார் சொன்னால் அவர் குர்ஆனின் மீது தன்னுடைய நேசத்தை பார்க்கட்டும். குர்ஆன் மீது எந்த அளவுக்கு தாம் நேசம் வச்சிருக்கிறாரோ அந்த நேசம்தான் அல்லாஹ்வின் மீதும் தூதரின் மீதும் கொண்ட நேசமாக இருக்கின்றது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க. இறுதியாக ஒரு செய்தி. குர்ஆனை பொறுத்தவரையில் ஓதினால் நன்மை, ஓதாவிட்டால் பிரச்சனை இல்லை என்ற அந்த விஷயம் குர்ஆனின் மீது இல்லை. குர்ஆன் என்பது நாளை மறுமையில் ஓதியவருக்கு ஆதரவான சாட்சியும் ஓதாதவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஓதாத மக்களாக நாம் இருந்து குர்ஆனுடன் தொடர்பட்ட மக்களாக இருந்து நமக்கு எதிராக குர்ஆன் நாளை மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆகிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை நல்ல முறையில் ஓதக்கூடியவர்களாகவும் அந்த குர்ஆனுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவராகவும் குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவுபடுத்திக் கொள்கின்றேன். ஹாஸா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.